श्री गुरुभ्यो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। एवं देवचतुर्दशात्मकजगद्रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि ताता स्वयं यं संशन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकं यो भूत्स्फीतरजो विकारविकसन्नानासि सृक्षारसः. இந்த ஏழாவது தசகத்தில் பட்டதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பகவான் பிரம்மதேவனை சிருஷ்டித்தல், பிரம்மதேவனோட தவம், பிரம்மதேவர் வைகுண்டத்தை காணுதல், இதையெல்லாம் இந்த ஏழாம் தசகத்தில் விரிவாக சொல்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். ஓ குருவாயூரப்பா, இப்படி 14 உலகங்களின் வடிவமாகிய தோன்றிய நீயே இந்த 14 உலகங்களின் உச்சியில் சத்தியலோகம் என்ற இடத்தில் பிரம்மதேவனாக தோன்றினாய். பிரம்மனின் வடிவில் பலவிதமான படைப்பு தொழிலை செய்வதில் நீ விருப்பமாக இருந்தாய் என்று சொல்றார். சோயம் விஸ்வவிசர்கதத்தஹ்ருதய சம்பஷ்யமான ஸ்வயம் போதம் கல்வனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான் தாவத்வம் ஜெகதாம்பதே தப தபேத்யேவம் ஹி வைஹாயசீம் வாணி மே நமசி ஸ்ரவஸ்ருதி சுகாம் குர்வம் ஸ்தப பிரேரணாம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் உலக சிருஷ்டி விஷயத்தை நினைத்து தெளிவு பெறாமல் மனம் கலங்கினார். அப்போது நீ அவரை தவம் செய்யும்படி தூண்டினாயல்லவா? தப தப என்ற சப்தத்தை பிரம்மர் கேட்கும்படி செய்தாய். தப தப என்பது தவம் செய் என்று அர்த்தம். ஆகாய வாணியாக நீ பிரம்மதேவருக்கு சொல்லிக் கொடுத்தாய் இல்லையா? பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட கேட்குறார். கோசௌ மாமவதத் புமானினி ஜலாபூர்ணே ஜகன்மண்டலே தீக்ஷுத்வீக்ஷ்ய கிமப்யநீக்ஷிதவதா வாக்யார்த்தமுத்பஷ்யதா திவ்யம் வர்ஷசஹஸ்ரமாத்த தபசா தேன த்வமாராதிதஸ் தஸ்மை தர்ஷிதவானசி ஸ்வநிலயம் வைகுண்டமேகாத்புதம். இந்த மூணாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, எல்லா உலகங்களும் ஜலமாயிருக்கும் அந்த சமயத்தில் பிரம்மதேவன் என்னிடம் பேசியவன் யார்? ஆகாசவாணி எங்கிருந்து வந்திருக்குன்னு எல்லா திக்குகளையும் சுற்றி பார்த்தார். அப்படி பார்த்ததுனால தான் அவருக்கு நாலு முகம் ஏற்பட்டது. அவரை நான்முகன்னு பேர் கிடைச்சது. ஆனால் அவர் எல்லா திக்கையும் பார்த்துட்டும் யாரையும் காணவில்லை. தவம் செய் என்ற பொருளை அவர் உணர்ந்து அறிந்து கொண்டு 1000 தேவ வருஷங்கள் தவம் புரிந்தார். பிறகு நீ வியக்கத்தக்க உன் இருப்பிடமான வைகுண்டத்தை பிரம்மதேவனுக்கு காண்பித்தாயின்னு சொல்றார். மாயா யத்ர கதாபினோ விகுருதே பாதே ஜகத்யோ பஹிஹி சோகக்ரோத விமோக சாத்வ சமுகா பாவாஸ்து தூரம் கதாஹ சாந்திரானந்த ஜரீச்ச யத்ர பரமஜ்யோதி பிரகாஷாத்மகே தத்தே தாம விபாவிதம் விஜயிதே வைகுண்டரூபம் விபோ. நாலாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். ஓ குருவாயூரப்பா, உன் இருப்பிடமான வைகுண்டம் 14 உலகங்களுக்கும் மேலாக விளங்குகிறது. நல்ல பேரொளி. இதில் மாயா விகாரம் இல்லை. துன்பம், சினம், அச்சம், அறியாமை இவைகள் விலகி இருக்கிறது. இங்கே இடைவிடாமல் ஆனந்த பெருக்கு ஓடுகின்றது. இப்படிப்பட்ட சிறந்த வைகுண்ட லோகத்தை பிரம்மதேவருக்கு நீ காண்பித்தாயல்லவா கேட்கிறார். யஸ்மின்னாம சதுர்புஜா ஹரிமணி ஷ்யாமாவதாதத்விஷோ நானாபூஷண ரத்னதீபித திஷோ ராஜத் விமானாலயாஹ பக்தி பிராப்த ததா விதோன்னதபதா திவ்யந்தி திவ்யாஜனாத் தத்தே தாமநிரஸ்த சர்வசமலம் வைகுண்டரூபம் ஜெயேத். ஐந்தாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். ஓ குருவாயூரப்பா,
பாவங்களெல்லாம் நீக்கிய வைகுண்டத்தில் உன் இருப்பிடத்தில் மக்கள் 4 கைகளோடு இருக்கிறார்கள். இந்திரநீல ஒளி வீசுபவர்களாக இருக்கிறார்கள். சிறந்த விமானங்களில் வாழ்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தெய்வத்தன்மையுடையவர்கள். இப்படிப்பட்ட இவர்கள் உன்னத பதவி அடைந்தவர்கள். உன் பக்தியால் அந்த மாசற்ற வைகுண்ட லோகம் சிறந்து விளங்கட்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்றார். नानादिव्यवतु जनैरपि वृता विद्युल्लतातुल्यया विश्वोन्मातनहृत्यगात्रलतया विद्योदिदाशान्तरा त्वत्पादाम्बुजसौरभैककुतुकाल्लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्य विभवा तत्ते पदं देहि मे. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் இருப்பிடமான வைகுண்டத்தில் திவ்ய ரத்னமயமான மகாலட்சுமி பலவித தேவ பெண்மணிகளால் சூழப்பட்டிருக்கிறாள். உன் திருவடி தாமரை மலர்களின் நறுமணத்தை முகர்ந்து பார்க்கின்ற ஆவலுடன் காணப்படுகிறாள். இத்தகைய உயர்ந்த லோகமான வைகுண்டம் நீயே எனக்கு கொடுத்து அருள வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். தத்ரைவம் பிரதிதர்ஷதே நிஜபதே ரக்னாசனாத்யாசிதம் பாஸ்வத் கோடிலசத்கிரீடகடகாத்யா கல்பதி பிராக்ருதி ஸ்ரீவல்சாங்கிதமாத்த கௌஸ்துபமணி சாயாருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஸ்தத்தே விபோ பாதுமே. 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் திரு உருவம் வைகுண்டத்தில் ரத்னமயமான ஆசனத்தில் இருந்து கொண்டு சூரியனைப் போல ஒளி வீசும் கிரீடம், தோள்வளைகளில் ஸ்ரீவல்சம், கௌஸ்துபமணியின் ஒளியினால் பிரம்மதேவர் உன்னை கண்டார். இந்த உருவம் எனக்கும் காண்பிக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கெஞ்சி வேண்டிக் கொள்கிறார். कालाम्बोदकलाय कोमलरुचि चक्रेण चक्रं दिशाम् आबृण्वानमुतारमन्दहसितस्यन्दप्रसन्नाननं राजत्कम्बुकतारि पङ्कजधर श्रीमद्भुजामण्डलं सृष्टुस्तुष्टिकरं बभुस्तव विभो மத்ரோகமுத்வாசயே. 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் திருமேனி கருமேகம் காயாம்பு ஒளி மண்டலத்தால் திசை மண்டலம் வியாபித்திருக்கிறது. கம்பீரமான புன்னகையால் திருமுகம் பிரகாசிக்கிறது. சங்கு, சக்கரம், கதை, தாமரைப்பூ இவைகள் ஏந்திய 4 கைகள். உன் திருமேனி தர்சனம் பிரம்மதேவருக்கு மகிழ்ச்சியை அளித்தது. உன் திருமேனி தர்சனம் என் ரோகங்களை போக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்தித்துக் கொள்கிறார். दृष्ट्वा सम्प्रीतसम्भ्रमकमलभूस्त्वत्पादपादोरुहे हर्षावेशवशम्बतो निपतित प्रीत्या कृदार्ती भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पाथय द्वैतात्तद्वैतभवत्स्वरूपपरमित्याचष्टतं त्वां भजे. 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் உன்னை கண்டு பெரிதும் மகிழ்ச்சியில் உன் திருவடி மலர்களில் விழுந்து வணங்கி பக்தி பரவசத்துடன், தலைவரே, என் விருப்பம் நீ அறிந்துள்ளாய். துவைத அத்வைதங்களுக்கு அப்பால்பட்ட உமது ஸ்வரூப விஷயத்தை பற்றிய ஞானம் எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டினார். இப்படிப்பட்ட உன் சிறப்பு வாய்ந்த உன்னை வணங்குகிறேன் என்றார் பட்டதிரி. आताम्रे चरणे विनम्रमततं हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्गविधिभिर्बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्यकिरं प्रदोष्य नितरां तच्चित्तकूटस्वयं सृष्टौ तं समुदैरयस भगवन्नुल्लासयोल्लाकताम्. सर्वत्र गोविन्द नाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவன் உன் திருவடிகளில் வணங்கினார். நீ அவன் கையை பிடித்து கொண்டு உனக்கு ஞானம் உண்டாகட்டும், படைப்பு தொழிலால் உனக்கு பந்தம் உண்டாகாது என்று சொல்லி
பெரிதும் மகிழ்வித்தாயல்லவா? மேலும் நீயே பிரம்மதேவருடைய மனதில் மறைந்திருந்து படைப்பு தொழிலை செய்யும்படி தூண்டினாய். இத்தகைய நீயே என் நலத்தை பெருக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.